கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரர்களே, ஆண்டவரும் மறுமரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே இந்த அதிகாலை வேலைக்கான அன்பின் வாழ்த்துதலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 147வது சங்கீதம் 9வது வசனம். என்னோடு கூட உங்களுடைய வேதாமலை திருப்பி வாசியுங்கள். சங்கீதம் 147வது சங்கீதம் 9வது வசனம். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 147வது சங்கீதம் 9வது வசனம். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். He giveth to the beast his food and to the young ravens which cry என்று வாசிக்கிறோம். He gives food to the young ravens which cry என்று ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது. தமிழில் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தில் டு த யங் ரேவன்ஸ் விச் க்ரை என்று நாம் வாசிக்கிறோம். கதறுகிற, இல்லை கரைகிற, இல்லை அழுது புலம்புகிற இந்த காக்கைகளுக்கு கூட தேவன் ஆகாரம் கொடுக்கிறார். பாருங்கள், காக்கை குஞ்சுகளை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அது கூட்டில் இருக்கும்பொழுது அதனுடைய பெற்றோர் அதற்கு உணவுகளை கொண்டு வருவார்கள், உணவுகளை கொடுக்கும். அப்படி அவைகள் குஞ்சுகளாக இருக்கும்பொழுது அதனுடைய பெற்றோர் கொடுக்கிற ஆகாரத்தை புசித்து அந்த கூட்டிலே இருக்க விரும்பும். ஒரு காலகட்டத்தில் இப்பொழுது இந்த குஞ்சுகள் தானாக இறை தேடிக்கொள்ள முடியும் என்று இந்த பெற்றோர் காகங்கள் முடிவுக்கு வரும்பொழுது இந்த குஞ்சு காகங்களை அவைகள் கூட்டிலிருந்து தெரித்துவிடும் அல்லது அனுப்பிவிடும். இப்பொழுது இந்த சிறு பிராயத்தில் இருக்கக்கூடிய இந்த காகங்கள், குஞ்சு காகங்கள், அவைகள் என்ன செய்யும்? உணவுக்காக அங்கே இங்கேயும் அலைந்து திரியும். அநேக காகங்கள் சிறு பிராயத்திலே என்ன செய்யும்? அவைகளுக்கு சரியான உணவு கிடைக்காமல் அவைகள் மரித்து போகிற சூழ்நிலைகளும் உண்டாகும். ஆனாலும் கூட பெற்றோரால் ஒதுக்கப்பட்டு பெற்றோரால் துரத்தப்பட்ட இந்த காகங்கள் அவைகள் கதறும்பொழுது, கரையும்பொழுது, கத்தும்பொழுது தேவன் காகங்களுடைய கூப்பிடுதலை கேட்டு அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே தான் சங்கீதக்காரன் மிகவும் நுணுக்கமாக இயற்கையிலே நடக்கிற இந்த காரியத்தை அறிந்து கர்த்தர் எப்படி அலைந்து திரிகிற உணவுக்காக போராடுகிற, உணவுக்காக கத்துகிற, கரைகிற இந்த காகங்களுக்கு தேவன் படியழைக்கிறார், உணவு கொடுக்கிறார் என்று சொல்லி அங்கே எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த காகங்களை குறித்து நாம் மேலும் நாம் அறிந்து கொள்கிற காரியம் என்ன? காகங்கள் அவைகள் மிகவும் அது அருவருக்கப்பட்ட ஒரு பறவை இனம். த அன்க்ளீன் பேர்ட்ஸ், அருவருக்கப்பட்ட பறவை இனமாக அது காணப்படுகிறது. அது தாழ பறக்கக்கூடியது. இந்த கழுகுகளைப் போல உயர பறக்க முடியாமல் தாழ பறக்கக்கூடியவராக இந்த பறவை இனம் காணப்படுகிறது. இது சுத்தமற்ற ஒரு பறவை இனமாக அது வகைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. பாருங்கள், இந்த அந்த காகங்கள் கூப்பிடுகிறதை நீங்கள் பார்த்துருக்கிறீர்களா? அது செவிக்கு இனிமையாக இருக்காது. அதை கேட்கும்பொழுது அது மிக இனிமையாக காணப்படாது. காகம் கரையும் என்று போடப்பட்டது. கரையும் என்றால் கத்துகும். அதனுடைய வோக்கல் நோட்ஸ், அதாவது அதனுடைய வார்த்தைகள், அதனுடைய கூப்பிடுகிற சத்தமானது அது நம்முடைய செவிக்கு உகந்ததாக இருக்காது. ஆகவே குயிலினங்கள் கூப்பிடும்பொழுது, கிளி கூப்பிடும்பொழுது, மற்ற பறவைகள் சில பறவைகள் கூப்பிடும்போது அது காதுகளுக்கு மிக இனிமையாக இருக்கிறது. ஆனால் இந்த காகங்கள் கூப்பிடும்பொழுது அது கத்துவது போல அது செவிகளுக்கு இனிமையாக இருக்காது. ஆகவே இனிமையாக இல்லாத
அருவருக்கப்பட்ட ஒரு பறவையினமாக இருக்கக்கூடிய தாழ்வு நிலையில் இருக்கக்கூடிய இந்த காகங்களுடைய சத்தத்துக்கு தேவன் செவி கொடுக்கிறார். செவி கொடுக்கிறார். இவைகள் என்ன கேட்கிறது என்பதை அறிந்து அதற்கு உணவை படி அளக்கிறார் என்று சங்கீதக்காரன் இங்கே எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த காகங்கள் மூலமாக நம்மிடத்தில் அவர் பேசி கொண்டிருக்கிறார். பாருங்க, அவர் கழுகுக்கு மாத்திரம் உணவு கொடுக்கிறவர் அல்ல. லெவியாதான் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய மீனினத்திற்கு மாத்திரம் அவர் உணவு கொடுக்கறதில்ல. இந்த காகங்களுக்கும் பறவையினத்தில் அருவருக்கப்பட்ட இந்த காகங்களுக்கும் ஆண்டவர் அதனுடைய கூப்பிடுதலை கேட்டு உணவை கொடுக்கிறார். இந்த பறவையினமாகிய இந்த காகங்களுக்கே அவைகள் கூப்பிடும்பொழுது ஆண்டவர் கேட்கிறார் என்று சொன்னால், இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற நம்முடைய சத்தத்தை அவர் கேட்காமல் இருப்பது எப்படி? இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுவதை அவர் அசட்டை பண்ணுவது எப்படி? மெய்யாகவே நம்முடைய சத்தத்தை கேட்டு அவர் பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அந்த காகங்களுடைய ஒரே நோக்கம், அது கத்துவதற்கான கரைவதற்கான ஒரே நோக்கம் உணவுக்காக மாத்திரம்தான். உணவுக்காக மாத்திரம்தான் அவைகள் அப்படிப்பட்ட சத்தங்களை எழுப்புகிறது. ஆனால் நமக்கு நல்ல தாளந்தை கொடுத்திருக்கிறார், நல்ல வார்த்தையை கொடுத்திருக்கிறார், நல்ல எமோஷன்ஸை கொடுத்திருக்கிறார். ஆகவே இவைகளெல்லாம் வைத்து கூட நாம் என்ன செய்கிறோம்? நம்பிக்கையற்றவர்களாக ஜெபம் பண்ணுகிறோம். நாம் அநேக முறை அவரிடத்தில் கதறுவதும் கூப்பிடுவதும் இல்லை. சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் இரவிலே படுக்கும்போது என் தலையணை நனைந்தது என்று சொல்கிறார். தலையணை நனைந்தது என்று சொன்னால் அழுது புலம்பி ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை. ஆகவே அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு இருக்கிறதா? இந்த ஒன்றுக்கும் இல்லாத இந்த பறவை இனம், தாழ்வு நிலையில் இருக்கக்கூடிய இந்த பறவை இனம், அதனுடைய சத்தமானது இனிமையாக அது கேட்கப்படாது. அப்படிப்பட்ட பறவையினம் கூப்பிடுகிறதை ஆண்டவர் கேட்கிறார். நாம் எவ்வளவு ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், எவ்வளவு அறிவையும் சொற்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரிடத்திலே அவரை நோக்கி ஒரு நாளும் அவரை நோக்கி கூப்பிடாமல் ஏதோ கடமைக்கென்று ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம் என்பதை சுட்டி காட்டுவதற்காக இப்பொழுது நம்மிடத்தில் அவர் பேசி கொண்டிருக்கிறார். பாருங்கள், இந்த காகத்தினுடைய நிலைமையை குறித்து நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். காகம் அது செத்து கீழே விழுந்து கிடந்தால் யாராவது அதை அசட்டை பண்ணுவார்களா? ரோட்டிலே மற்ற இடங்களிலே நாம் பார்க்கிறோம். ஒரு காகம் இறந்ததற்காக அல்லது 100 காகங்கள் இறந்ததற்காக யாராவது கவலைப்படுகிறார்களா? ஒருவரும் இல்லை. அதன் மீது பரிதாபப்படுபவர் கூட ஒருவரும் இல்லை. ஒருவேளை ஒரு நாய் இறந்தால் அது நின்று பார்க்கிறார்கள். புறாக்களுக்காக ஒருவேளை ஜனங்கள் அதை குறித்து யோசிப்பார்கள். மற்ற மிருக ஜீவங்களை குறித்து யோசிப்பார்கள். ஆனால் காகத்தை குறித்து என்றைக்காவது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? ஒரு காகம் இறந்து போய் கிடக்கிறது என்று சொன்னால் அதை பொருட்டாகவே மதிக்க மாட்டார். ஏனென்றால் அது தாழ்ந்த ஒரு பறவை, அது அருவருக்கப்படத்தக்க ஒரு பறவை, அது மாம்சத்தை இச்சிக்கிற ஒரு பறவை. அதனுடைய சத்தம் மிக இனிமையாக அது இருப்பதில்லை. அதனால் அதை ஒதுக்கி வைக்கப்பட்ட பறவையாக மனித இனம் அதை நினைக்கிறது. இருந்தபொழுதும் கர்த்தர் அதனுடைய கூப்பிடுதலை கேட்டு பெரிய காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி பார்ப்போம். அப்படி என்றால் நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்காமல் இருப்பது எப்படி? இரவும் பகலும் அவரை நோக்கி அழுது அவரை விடாப்பிடியாக அவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவரிடத்தில் என்னுடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் தர வேண்டும் என்று போராடுகிற ஜனங்களை அவர் எப்படி புறக்கணிப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காகங்களை குறித்து
சொன்ன காரியத்தை நாம் பார்க்கலாம். காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டக சாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். பாருங்கள், ஆண்டவர் எவ்வளவு தெளிவாக பேசுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். காகங்களை கவனித்து பாருங்கள், காகங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அது நிலத்தில் போய் தனக்கான உணவை விதைத்து அதிலிருந்து அறுவடையை எடுப்பதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டக சாலையும் இல்லை. there is no storehouse or barn என்று சொல்லி நாம் ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். அப்படின்றால் எறும்புகளுக்கு கூட பண்டக சாலை உண்டு. கவனித்திருக்கிறீர்களா? நம்ம நீதிமொழிகளில் நம்ம வாசிக்கிறோம், ஓ ஸ்லகட் கோ அன்டு த ant என்று வாசிக்கிறோம். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள் என்று சொல்கிறார். அவன் என்ன செய்கிறது? மழை காலத்திலே தனக்கு வேண்டிய உணவை வெயில் காலத்திலே அவைகள் சேர்த்து வைக்கிறது என்று சொல்லிப்பார். ஒரு இடத்துல தனக்கென்று குறித்து வைக்கப்பட்ட இடத்துல, பாதுகாப்பான இடத்துல எறும்புகள் தங்களுக்கான உணவை, மாரி காலத்திற்கான உணவை, மழை காலத்தில் தங்களுடைய உணவு தேவை சந்திக்கும்படியாக அவைகள் என்ன செய்கிறது? உணவுகளை அவைகள் சேமித்து வைக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஈவன் ants ஹேஸ் த barn ஹவுஸ் அல்லது ஸ்டோர் ஹவுஸ். அவைகளுக்கு பண்டகசாலை உண்டு. ஆனால் இந்த காகத்தினுடைய பரிதாப நிலை என்ன? அது ஒரு தேசாந்தரியான ஒரு பறவை. அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, அவைகளுக்கு பண்டக சாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை, அவைகள் களஞ்சியம் கூட இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளை தேவன் பிழைப்பூட்டுகிறார். தேவனையே அவைகள் நம்பி சார்ந்து இருக்கிறது. தேவனை மாத்திரமே தங்களுடைய தேவைக்கென்று அவைகள் நோக்கி இருக்கிறது. ஆகவேதான் தேவன் அவைகளை பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கலும் நீங்கள் எவ்வளவு இந்த காகங்களை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்கள். ஏன் அப்படி சொல்கிறார்? ஏனென்றால் தமது சாயலாக நம்மை அவர் படைத்தார், அவரின் ரூபத்தின்படி நம்மை சிருஷ்டித்தார். ஆகவே நாம் யாருடைய சாயலாக இருக்கிறோம்? அவருடைய சாயலாக இருக்கிறோம். அவர் நமக்கு பிதாவாக இருக்கிறார், நாம் அவருக்கு குமாரலாக இருக்கிறோம். பிள்ளைகள் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? இந்த உலகத்துக்குரிய தகப்பன் பாம்பை கொடுப்பானா? அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? இந்த உலகத்துக்குரிய தகப்பனே எப்படி கொடுக்க மாட்டார்கள். நான் பரலோக பிதாவாகிய நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று அவர் கேட்கிறார். ஆகவே பரம தகப்பன் உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார். நமக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய உறவு என்ன? அவர் நம்முடைய பரம தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். ஆகவே அவர் மீனை கேட்டால் மீனை கொடுப்பார், அப்பத்தை கேட்டால் அப்பத்தை தான் தருவார், கல்லை கொடுக்க மாட்டார். ஆகவே காகத்தை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? காகத்தை விட நீங்கள் விசேஷித்தவர்கள். ஒன்றுக்கும் உதவாத இந்த காகங்கள், அவைகள் மரித்து போகும்போது ஒருவரும் அதற்காக, இந்த காகங்களுக்காக பரிதவிப்பார் யாரும் இல்லை, துக்கம் கொண்டு ஆடுவார் யாரும் இல்லை. மனுஷர்கள் அதை ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை. பாருங்கள், இந்த காகங்கள் எப்படிப்பட்ட ஒரு பறவையினமாக இருக்கிறது. அவைகளுக்கு நல்ல சாரீரம் என்று சொல்லக்கூடிய வாய்ஸ் அதற்கு இல்லை. அவைகள் கூப்பிடும்பொழுது அது செவிக்கு அது இனிமையாக கூட இல்லை. ஆகவேதான் அவைகள் தாழ்த்தப்பட்ட ஒரு நிலைமையிலே இருக்கிறது. பறவையினத்தில் அவைகள் இருக்கிறது. அவைகளின் கதறலை, அவைகளின் கூப்பிடுதலை கர்த்தர் கேட்கிறார். கூப்பிடுதலை கேட்டு அதற்கு உணவை கொடுக்கிறார். இரவும் பகலும் தம்மை நேசிக்கிறவர்கள் அவரை நோக்கி கூப்பிடும்பொழுது, அவரை நோக்கி வார்த்தையினாலே அவரை நோக்கி மன்றாடும் பொழுது, அல்லது உள்ளத்திலிருந்து பேசும்பொழுது எவ்வளவு அதிகமாக கேட்க ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இந்த 2 வசனத்தின் மூலமாக ஆண்டவர்
இன்றைக்கு நம்மிடத்தில் பேசினார். ஆகவே காகங்களை விட விசேஷித்தவர்கள். காகங்களுக்கே அவர் படி அளக்கிறார். காகங்களுடைய கரைதலை, கூப்பிடுதலை அவர் கேட்கிறார். நாம் எவ்வளோ விசேஷித்தவர்கள். நமக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அவரை நோக்கி எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது அவருடைய சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்த ஜெபத்தின் மாதிரியை அவர் எப்படி கேட்க வேண்டும், பிதாவாகிய தேவனிடத்தில் எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். காகங்களுக்கு அவர் ஒருபோதும் அப்படி போதித்ததில்லை. அவைகளின் கதறலை கேட்டு அவருக்கு உதவி செய்கிறார். நமக்கு அவர் உதவி செய்யாதிருப்பது எப்படி? ஆகவே நாம் நம்பிக்கையை இழந்து போக வேண்டாம். என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டுவதில்லை. அவரை நோக்கி கூப்பிடுவோம், விசுவாசத்தோடு கூப்பிடுவோம். காகங்களை விட விசேஷித்தவர்கள் நாம். நம்முடைய கூப்பிடுதலிலும் கதறலிலும் அழுகையும் அவர் கேட்கிறார். நம்முடைய அழுகையை அவர் துருத்தியிலே பிடித்து வைத்திருக்கிறார். அவைகள் எண்ணிக்கை அவருக்கு தெரியும். நம்முடைய கஷ்டங்கள் தெரியும், நம்முடைய பாடுகள் தெரியும். என்னை ஆண்டவர் விசாரிக்கவில்லை என்று ஒரு நாளும் நாம் சொல்லக்கூடாது. எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நமக்கு படி அளக்கிறவராக இருக்கிறார். நம்ம ஜெபத்தை கேட்டு பிதாவின் சித்தத்தின்படி எல்லாவற்றையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இதை உணர்ந்தவர்களாக, காகத்தை விட விசேஷித்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது நம்ம ஜெபத்தை கேட்டு பல மடங்கு நம்மை ஆசீர்வதிக்கிறவராக, ஜெபத்துக்கு பதில் தருவராக இருக்கிறார். ஆகவே அவரை நோக்கி நாம் கூப்பிட்டு ஜெபித்து காரியங்களை, ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள தேவன்தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.